ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் அரசு பணி ஐஏஎஸ் அகாடமி சோழவந்தான் மதுரை. இன்னைக்கு வீடியோல இது வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்ட ஏரியா அண்ட் வால்யூம், அதாவது பரப்பளவு மற்றும் கன அளவு டாபிக்ல இருந்து சம்ஸ் எல்லாம் ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சம், ஒரு கனசதுர வடிவ நீர் தொட்டியின் கொள்ளளவு 27,000 லிட்டர் எனில் அதன் பக்க அளவை காண்க. பக்க அளவு பாத்தீங்கன்னா மீட்டர்ல தான் வந்து 4 ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. அப்புறம் மீட்டர்ல தான் வந்து கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட், கனசதுரத்தின் கன அளவு என்ன அப்படின்னா ஏ கியூப். கணம் அப்படின்னாலே 3 அப்படின்னு அர்த்தம். ஸோ வேல்யூ எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 27,000 லிட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்ப பக்களவு வந்து கண்டுபிடிக்க போறோம். அவங்க மீட்டர்ல கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது லிட்டரை மீட்டரா மாத்தணும் அப்படின்னா 1000ஆல வகுக்கணும். அப்போ இந்த 27,000 1000ஆல டிவைட் பண்ணணும். ஸோ 3 0 போயிருச்சு அப்படின்னா 27 அப்படின்னு வரும். அப்ப 27 ஈக்குவல் டு ஏ கியூப். ஸோ ஏ அப்படிங்கிறது பக்க அளவு. இந்த கியூப் இங்க வரும்போது கியூப் ரூட்டா மாறும். 27 ஏதோட கியூப் ரூட் அப்படின்னா 3. அப்ப ஏக்கான வேல்யூ வந்து 3 மீட்டர். ஆப்ஷன் சி 3 மீட்டர். செகண்ட் சம், களிமண் கொண்டு செய்யப்பட்ட 24 சென்டிமீட்டர் உயரமுள்ள ஒரு கூம்பை ஒரு குழந்தை அதே ஆரமுள்ள ஒரு உருளையாக மாற்றுகிறது எனில் உருளையின் உயரம் காண்க. அதாவது கூம்பு வடிவத்துல இருக்கக்கூடிய ஒரு பொம்மையை பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை உருளையாக கன்வெர்ட் பண்ணுது. ஒரு வடிவத்தை இன்னொரு வடிவம் கன்வெர்ட் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு கன அளவு தான் வந்து கண்டுபிடிக்கணும். அதாவது இதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த கூம்பு. இதுக்கான உயரம் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா இந்த H1 அப்படின்னு எடுத்துக்கலாம், 24 சென்டிமீட்டர். ஸோ இதை எப்படி கன்வெர்ட் பண்ண போறாங்கன்னா ஒரு உருளையா வந்து கன்வெர்ட் பண்றாங்க. ஸோ உருளைக்கான உயரம் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா இந்த H2 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது கூம்பின் கன அளவு ஈக்குவல் டு உருளையின் கன அளவு. ஸோ கூம்பின் கன அளவு ஃபார்ம்லாம் 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச். ஸோ H1 அப்படின்னு எடுத்துக்கலாம். உருளையின் கன அளவு ஃபார்ம்லாம் பை ஆர் ஸ்கொயர் ஹெச், இது H2 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இங்க இருக்கக்கூடிய இந்த பையா ஸ்கொயர் கேன்சல் ஆயிடும். ஸோ பேலன்ஸ் என்ன இருக்குன்னா 1/3 இன்ட்டு இந்த கூம்புக்கான உயரம் எவ்வளவு அப்படின்னா 24 ஈக்குவல் டு H2 தான் கண்டுபிடிக்க போறோம். 4 3 8 3 24. அப்ப உருளையோட உயரம் எவ்வளவு அப்படின்னா 8 சென்டிமீட்டர். ஆப்ஷன் சி. மூணாவது சம், ஆரம் கொண்ட ஒரு கோளத்தின் கன அளவு அதன் பரப்பளவுடன் எதனை பெருக்குவதால் கிடைக்கிறது அப்படின்னு கேக்குறாங்க. கோளத்தின் கன அளவு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. சோ கோளத்தின் கன அளவு ஃபார்முலா வந்து 4/3 பை ஆர் கியூப் கன அளவுகள். அதன் பரப்பளவுடன் எதனை பெருக்குவதால் அப்படின்னு கேக்குறாங்க. சோ கோளத்தின் பரப்பளவு ஃபார்முலா என்னன்னா 4 பையா ஸ்கொயர். எதை பெருக்குவதால் அப்படின்றதுக்கு இன்ட்டு எக்ஸ் அப்படின்னு எடுத்திருக்கோம். ஸோ இந்த எக்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். இந்த 4/3 பை ஆர் கியூப் அப்படியே இருக்கும். இங்க இருக்கக்கூடிய பெருக்கல இருக்கக்கூடிய 4 பை ஆர் ஸ்கொயர் கீழே வரும்போது வகுத்தெல்லாம் மாறும். 4 பை ஆர் ஸ்கொயர். எக்ஸ் ஈக்குவல் டு 4/3 பை ஆர் கியூப். ஸோ இதை வந்து இந்த மாதிரி டிவைட் பை 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். இது வகுத்துல இருக்கிறது மேல போகும்போது தலைகீழ மாறும். அதாவது 1/4 பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு மாறும். ஸோ இங்க இருக்கக்கூடிய இந்த பைக்கும் கேன்சல் பண்ணிக்கலாம், இந்த 4க்கும் 4க்கும் கேன்சல் பண்ணிக்கலாம். இங்க ஆர் கியூப்னு இருக்கு, ஆர் ஸ்கொயர் இருக்கு. ஸோ பேலன்ஸ் இங்க என்ன இருக்கும் அப்படின்னா 1/3 ஆர் மட்டும் தான் பேலன்ஸ் இருக்கும். ஸோ இதான் பாத்தீங்கன்னா எக்ஸ்கான வேல்யூ. ஆப்ஷன் பி 6/3. அதாவது இதை வந்து எப்படி எழுதலாம்னா எக்ஸ் ஈக்குவல் டு 1 இன்ட்டு 6 6/3. அப்போ ஆப்ஷன் பி தான் ஆன்சர், 6/3. நாலாவது சம், 5 சென்டிமீட்டர் பக்க அளவு கொண்ட கனசதுரத்தின் கன அளவு காண்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ கனசதுரத்தின் கன அளவு ஃபார்முலா ஏ கியூப். சோ கனசதுரத்தின் கன அளவுல பக்க அளவு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பக்க அளவு அப்படின்னா ஏ ஈக்குவல் டு 5. அப்ப 5 கியூப். அதாவது 5 இன்ட்டு 5 இன்ட்டு 5. ஸோ மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 125 சென்டிமீட்டர் கியூப். ஆப்ஷன் சி 125 சென்டிமீட்டர் கியூப். அஞ்சாவது சம், ஒரு அரைக்கோளத்தின் கன அளவு 1152 பை சென்டிமீட்டர் கியூப் எனில் அதன் வளைந்த வெளிப்பரப்பின் பரப்பளவு காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
அரைக்கோளத்தின் கன அளவு ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ அரைக்கோளத்தின் கன அளவு. ஸோ அரைக்கோளத்தின் கன அளவு ஃபார்முலா பாத்தீங்கன்னா 2/3 பை ஆர் கியூப் கன அலகுகள். ஸோ அரைக்கோளத்தின் கன அளவுக்கான வேல்யூ அவங்களே கொடுத்துருக்காங்க. 1152 பை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஈக்குவல் டு 2/3 பை ஆர் கியூப். ஸோ இந்த பை எதுவுமே நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ண வேணாம். ஏன்னா வந்து ஆன்சர்ல பாத்தீங்கன்னா 4 ஆப்ஷன்லயும் வந்து பை வந்து அப்படியே தான் வச்சிருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா 1152 பெருக்கல் இங்க இருக்கக்கூடிய 2/3 ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வரும்போது 3/2 மாறும். இப்போ பை அப்படியே வச்சுக்கலாம். ஈக்குவல் டு இங்க வந்து பை ஆர் கியூப். இப்போ ரெண்டால கேன்சல் பண்ணும்போது ஓ 2 2 ஐ 2 10 பேலன்ஸ் 1 7 2 14 பேலன்ஸ் 1 ஆர் 2 12. இப்போ 576ஐயும் ஸோ 3ஐயும் வந்து மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 1728 இந்த பையில அப்படியே வச்சுக்கலாம். ஈக்குவல் டு ஆர் கியூப். அதாவது 12 3 தடவை மல்டிப்ளை பண்ணாதான் நமக்கு என்ன கிடைக்கும்னா 1728 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இது வந்து கியூப் ரூட் எடுக்க தெரியல அப்படின்னா நம்ம தானா வகுத்தல் போடும் இல்லையா? 1728 தானா வகுத்தல் போட்டு ஸோ 3 தடவை வந்து ஒரு நம்பர் வருது அப்படின்னா அது ஒரு தடவை எடுத்துக்கும். ஸோ அப்படி போடும்போது கிடைச்சதான் பாத்தீங்கன்னா இந்த 12. அப்ப ஆருக்கான வேல்யூ வந்து 12. ஸோ கொஸ்டின் என்ன கேக்குறாங்க அப்படின்னா வளைந்த வெளிப்பரப்பின் பரப்பளவு காண்க அப்படின்னு கேக்குறாங்க. எந்த ஷேப் அப்படின்னா அரைக்கோளத்தின் வலைப்பரப்பு. அரைக்கோளத்தின் வலைப்பரப்பு ஈக்குவல் டு 2 பை ஆர் ஸ்கொயர் சதுர அலகுகள். 2 இன்ட்டு ஸோ பைக்கான வேல்யூ அப்படியே வச்சுக்கலாம். கண்டுபிடிச்ச ஆர் என்னன்னா அப்படின்னா 12 ஸ்கொயர். ஸோ 2 இன்ட்டு பை 12 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 12 இன்ட்டு 12 144. இப்போ ரெண்டையும் 144 பெருக்கணும் அப்படின்னா 288 பை சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ பரப்பளவு அப்படின்னாலே சென்டிமீட்டர் ஸ்கொயர்ல எழுதும். சென்டிமீட்டர் தான் சென்டிமீட்டர் ஸ்கொயர்ல எழுதும். மீட்டர் இருந்துச்சுன்னா மீட்டர் ஸ்கொயர்ல எழுதும். அப்ப ஆப்ஷன் சி 288 பை சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஆறாவது சம். ஒரு நேர்வட்ட கூம்பின் கன அளவு 216 பை கன சென்டிமீட்டர். அக்கூம்பின் ஆரம் 9 சென்டிமீட்டர் எனில் அதன் உயரத்தை காண்க அப்படின்னு கேக்குறாங்க. என்ன வடிவம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா கூம்பு. நேர்வட்ட கூம்பு அப்படின்னாலும் கூம்புனாலும் ஒண்ணுதான். இப்ப என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா கூம்பின் கன அளவு. ஸோ ஃபார்முலா என்னன்னா 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச் கன அலகுகள். ஸோ கூம்பின் கன அளவுக்கு வேல்யூ எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 216 பை ஈக்குவல் டு 1/3 பை. ஆரம் எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 9 சென்டிமீட்டர். அப்போ ஆர் ஸ்கொயர் அப்படின்னா 9 இன்ட்டு 9 பெருக்கல் உயரம் தானே கேட்குறாங்க. அந்த ஹெச் வந்து அப்படியே இருக்கும். செய்யக்கூடிய பையும் இந்த பையும் கேன்சல் ஆயிரும். இந்த 216 இங்க பெருக்கல் இருக்க வகுத்துல இருக்கக்கூடிய 3 மேல போகும்போது பெருக்கல் ஆகும். இந்த பெருக்கல் இருக்கக்கூடிய 9 கீழே வரும்போது வகுத்தலாகவும் மாறும். 4 3 3 3 3 9. அடுத்து 4 3 3 7 3 21 2 3 6. அடுத்து 1 9 9 8 9 72. ஹெச்சோட வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா 8 சென்டிமீட்டர். ஆப்ஷன் பி. ஏழாவது சம். ஒரு கூம்பின் அடிப்பக்கத்தின் ஆரம் 2.1 சென்டிமீட்டர், உயரம் 8.4 சென்டிமீட்டர். அது உருக்கப்பட்டு ஒரு கோலமாக வார்க்கப்பட்டால் கோலத்தின் ஆரம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது கூம்ப கோலமா வந்து கன்வெர்ட் பண்றாங்க. இந்த மாதிரி ஒரு வடிவத்தை இன்னொரு வடிவமா மாத்துறாங்க அப்படின்னா அது கன அளவு தான் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் கூம்புக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா ஆரம் கொடுத்துருக்காங்க. ஆரம் எவ்வளவுனா 2.1 சென்டிமீட்டர், உயரம் வந்து 8.4 சென்டிமீட்டர். இப்போ கூம்பை தான் கோலமா கன்வெர்ட் பண்றாங்க இல்லையா? அப்போ கூம்பின் கன அளவும் கோலத்தின் கன அளவும் சமம். இப்போ ரெண்டுக்கு ஃபார்முலா எழுதணும். ஸோ கூம்பின் கன அளவு ஃபார்முலா 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச் ஈக்குவல் டு கோலத்தின் கன அளவு ஃபார்முலா 4/3 பை ஆர் கியூப். ஸோ 3க்கும் 3க்கும் கேன்சல் பண்ணிக்கலாம். பையும் பையும் கேன்சல் ஆயிரும். கூம்பின் கன அளவுக்கான ஆர் வேல்யூ என்ன அப்படின்னா 2.1. ஸ்கொயர் கொடுத்தனால 2.1 இன்ட்டு 2.1 பெருக்கல் ஹெச்கான வேல்யூ பாத்தீங்கன்னா 8.4 ஈக்குவல் டு இங்க வந்து நம்ம ஆரம் வந்து கண்டுபிடிக்கணும். இந்த 4 அப்படியே இருக்கும். 4 இன்ட்டு ஆர் கியூப். இப்போ 2.1 இன்ட்டு 2.1 இன்ட்டு
8.4 பெருக்கல இருக்கக்கூடிய 4 கீழே வரும்போது வகுத்தெல்லாம் மாறும். ஈக்குவல் டு ஆர் கியூப் வந்து அப்படியே இருக்கும். இப்போ இதை வந்து கேன்சல் பண்ணலாம். 2 2 4 4 2 8.224. அடுத்து ஓர் 2 2 2 2 4 ஓர் 2 2. அதாவது 2.1 பெருக்கல் 2.1 பெருக்கல் 2.1 ஈக்குவல் டு ஆர் கியூப்னு இருக்கா. இப்ப 2.1 3 தடவை வந்திருக்கு இல்லையா, ஈக்குவல் டு ஆர் கியூப். ஸோ இந்த கியூப் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா ஆரோட வேல்யூ எவ்வளோனா 2.1 சென்டிமீட்டர். ஆப்ஷன் பி 2.1 சென்டிமீட்டர். எட்டாவது சம். 9/16 பை கன சென்டிமீட்டர் கன அளவு கொண்ட கோளத்தின் ஆரம் காண்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ என்ன வடிவத்துக்கான ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா கோளத்தின் கன அளவு. கோளத்தின் கன அளவு ஈக்குவல் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 9/16 பை. ஸோ கோளத்தின் கன அளவு ஃபார்முலா என்னன்னா 4/3 பை ஆர் கியூப் ஈக்குவல் டு 9/16 பை. இந்த பையும் பையும் கேன்சல் ஆயிருமா. ஸோ 9/16 அப்படியே வச்சுக்கலாம். நம்ம ஆர் கியூப் தான் கண்டுபிடிக்க போறோம். இங்க இருக்கக்கூடிய 4/3 ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போகும்போது 3/4 மாறும். எதுவுமே கேன்சல் பண்ண முடியாது. அப்போ வந்து டேரக்டா மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 9 3 27 16 4 பெருக்கணும் அப்படின்னா 64 அப்படின்னு வரும். ஸோ ஆர் மட்டும் இங்க வச்சுக்கலாம். இந்த கியூப் எங்க பக்கம் போகும்போது கியூப் ரூட்டா மாறும். 27 இதோட கியூப் ரூட்னா 3, 64 4க்கான கியூப் ரூட். அப்ப ஆருக்கான வேல்யூ என்ன அப்படின்னா 3/4 சென்டிமீட்டர். ஆப்ஷன் பி 3/4 சென்டிமீட்டர். 9வது சம். ஒரு திண்ம நேர்வட்ட உருளையின் ஆரம் 7 சென்டிமீட்டர் உயரம் 20 சென்டிமீட்டர் எனில் அதன் மொத்த பரப்பளவு மற்றும் வலைப்பரப்பானது அப்படின்னு சொல்லிட்டு மொத்த பரப்பளவும் வலைப்பரப்பும் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது என்ன ஷேப் அப்படின்னா உருளை. அதாவது திண்ம உருளை அப்படின்னாலும் நேர்வட்ட உருளை அப்படின்னாலும் வெறும் உருளை மென்ஷன் பண்ணாலும் சேம் தான். இதுக்கு மீனிங் வந்து உருளை தான். சரி, இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா மொத்த பரப்பளவு. அதாவது உருளையின் மொத்த புறப்பரப்பு அல்லது மொத்த பரப்பு. ஸோ ஃபார்முலா என்னன்னா 2 r h plus r. ஸோ என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா உருளைக்கு ஆரம் 7 சென்டிமீட்டர் உயரம் 20 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாம். 2 இன்ட்டு பைக்கு வந்து 22/7. ஆருக்கான வேல்யூ வந்து 7 பெருக்கல் ஹெச்சோட வேல்யூ வந்து 20 பிளஸ் ஆர் வந்து 7. இந்த 7 7 கேன்சல் பண்ணிடலாம். 2 இன்ட்டு 22 இன்ட்டு 20 7 ஆட் பண்ணோம் அப்படின்னா 27. இப்போ 2 22 பெருக்கணும் அப்படின்னா 44 பெருக்கல் 27. சரி, மல்டிப்ளை பண்ணும்போது 1188 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இது வந்து உருளையோடைய மொத்த புறப்பரப்பு. அடுத்து என்ன கேக்குறாங்க அப்படின்னா வலைப்பரப்பு அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது உருளையின் வலைப்பரப்பு. ஸோ ஃபார்முலா என்ன அப்படின்னா 2πRh சதுர அலகுகள். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா சதுர அலகுகள். ஸோ ஃபார்முலா 2 இன்ட்டு 22/7 இன்ட்டு ஆரோட வேல்யூ 7 இன்ட்டு ஹெச் வந்து 20. இந்த 7க்கு 7 கேன்சல் பண்ணிடலாம். 2 22 பெருக்கணும் அப்படின்னா 44 பெருக்கல் 20. ஸோ 44 2 பெருக்கணும் அப்படின்னா 88. கூட வந்து ஒரு 0 சேர்த்துக்கலாம். சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ கொஸ்டின்ல வந்து ஃபர்ஸ்ட் மொத்த பரப்பளவும் வலைப்பரப்பும் கேட்குறாங்க. மொத்த பரப்பளவு வேல்யூ வந்து 1188. 1188. அடுத்து அதுக்கான வலைப்பரப்பு பார்த்தீங்கன்னா 880. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ 1188 சென்டிமீட்டர் ஸ்கொயர் 880 சென்டிமீட்டர் ஸ்கொயர். 10வது சம். 6 மீட்டர் விட்டம் கொண்ட ஒரு கோளத்தின் அரைக்கோள கன அளவு காண்க அப்படின்னு கேக்குறாங்க. விட்டம் அப்படின்னா டயாமீட்டர் 6 மீட்டர். அதுல பாதிதான் பாத்தீங்கன்னா ஆரம் 3 மீட்டர். ஸோ கொஸ்டின்ல அரைக்கோளத்தின் கன அளவு கேக்குறாங்க. அரைக்கோளத்தின் கன அளவு ஃபார்முலா என்னன்னா 2/3 பை ஆர் கியூப் கன அலகுகள். ஸோ 2/3 இன்ட்டு பைக்கான வேல்யூ வந்து ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா 4 ஆப்ஷன்லுமே வந்து பையோட வேல்யூ அப்படியே தான் வச்சிருக்காங்க. ஸோ பை வந்து நம்ம அப்படியே வச்சுப்போம். 22/7 வந்து சப்ஸ்டியூட் பண்ண வேண்டாம். ஆருக்கான வேல்யூ வந்து என்ன அப்படின்னா 3. ஸோ ஆர் கியூப்னா 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3. ஸோ இந்த 3க்கு இந்த 3 கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இங்க வந்து என்னக்குன்னா 2 பெருக்கல் பை 3 இன்ட்டு 3 9. ஸோ 9 2 18 பை. ஆப்ஷன் ஏ 18 பை. 11வது சம். ஒரு திண்ம நேர்வட்ட கூம்பின் கன அளவு 1782 கன சென்டிமீட்டர் உயரம் 21 சென்டிமீட்டர் எனில் அக்கூம்பின் ஆரத்தை காண்க. அதாவது கூம்பின் கன அளவு ஃபார்முலா யூஸ் பண்ணி சம் போடணும். கூம்பின்
கன அளவு எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 1782. ஸோ உயரம் பார்த்தீங்கன்னா 21 சென்டிமீட்டர். ஆரம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ கூம்பின் கன அளவு. ஸோ ஃபார்முலா என்னன்னா 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச் கன அலகுகள். ஸோ கூம்பின் கன அளவுக்கு நேரம் வேல்யூ வந்து 1782 ஈக்குவல் டு 1/3 பெருக்கல் பைக்கு வந்து 22/7 பெருக்கல் ஆர் தான் கண்டுபிடிக்கணும். ஆர் ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கலாம். ஹெச்கான வேல்யூ வந்து 21. 4 7 3 21. இந்த 3 3 கேன்சல் ஆயிரும். 1782 பெருக்கல் இருக்கக்கூடிய 22 கீழே வரும்போது வகுத்தெல்லாம் மாறும். இங்க ஆர் ஸ்கொயர் அப்படியே இருக்கும். சரி, ரெண்டாவது எப்பெல்லாம் கேன்சல் பண்ணலாம். 2 8 2 16 பேலன்ஸ் 1 9 2 18 2 அடுத்து 11 எப்பெல்லாம் கேன்சல் பண்ணும்போது 11 11 8 11 88 பேலன்ஸ் 1. ஸோ 11 11. அப்ப 81 ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். நமக்கு ஆர்க்கான வேல்யூ தான் வேணும். இந்த ஸ்கொயர் இங்க வரும்போது ஸ்கொயர் ரூட்டா மாறும். ஸோ 9 9 81. ஸோ ஆர்க்கான வேல்யூ பார்த்தீங்கன்னா 9 சென்டிமீட்டர். ஆப்ஷன் டி. 12வது சம். அடிப்பக்கமும் உயரமும் உருளை மற்றும் கூம்பில் சமமாக உள்ளன. உருளையின் கன அளவு எக்ஸ் சென்டிமீட்டர் கியூப் எனில் கூம்பின் கன அளவு காண்க. அதாவது உருளையும் கூம்பும் சமம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. கன அளவு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா. அப்போ உருளையின் கன அளவும் கூம்பின் கன அளவும் சமம். உருளையின் கன அளவு ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர் ஹெச் ஈக்குவல் டு கூம்பின் கன அளவு 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச். இந்த பை ஆர் ஸ்கொயர் ஹெச்சையும் பை ஆர் ஸ்கொயர் ஹெச்சையும் கேன்சல் பண்ணிடலாம். இங்க உருளையின் கன அளவு என்னன்னு மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னா எக்ஸ் சென்டிமீட்டர் கியூப்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. அப்ப எக்ஸ் மட்டும் எடுத்துப்போம். பேலன்ஸ் வந்து 1/3 வந்து அப்படியே இருக்கும். இப்போ 1/3 இந்த கீழே எதுவுமே இல்லை, 1 இருக்குன்னு அர்த்தம். இந்த எக்ஸ் பை 1 அந்த பக்கம் போகும்போது 1/x மாறும். மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 1 × 1 1 3x வந்து 3 × x வந்து 3x அப்படின்னு மாறும். 3x சென்டிமீட்டர் கியூப். அப்ப ஆப்ஷன் பி 1/3 எக்ஸ் சென்டிமீட்டர் கியூப். 13வது சம். ஒரு கனசதுரத்தின் கன அளவு ஈக்குவல் டு டேஷ் கன அளவுகள் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கனசதுரம் அப்படின்னாலே 4 பக்கங்கள் இருக்கும் இல்லையா. இதை வந்து ஏ அல்லது எஸ் அப்படிங்கிற எழுத்தால குறிப்பிடுவோம். ஸோ கனம் அப்படின்னாலே 3. அப்ப ஆப்ஷன் டி ஏ கியூப் கன அளவுகள். 14வது சம். ஒரு உருளையின் ஆரம் மற்றும் உயரங்களின் விகிதம் 5:7. அதன் கன அளவு 4400 கன சென்டிமீட்டர் எனில் உருளையின் ஆரம் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா. ஃபர்ஸ்ட் உருளையின் ஆரம் பார்த்தீங்கன்னா ஆர் ஈக்குவல் டு இந்த விகிதம் கேட்டாங்கனால நம்ம எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கணும். அதுக்கான உயரம் 7x. கன அளவு எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 4400 கன சென்டிமீட்டர் அப்படின்னா சென்டிமீட்டர் கியூப் எனில் உருளையின் ஆரம் காண்க. இது யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா என்ன அப்படின்னா உருளைன்ற ஷேப் இருக்கு, கன அளவு கொடுத்துருக்காங்க. அப்போ உருளையின் கன அளவு ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். பை ஆர் ஸ்கொயர் ஹெச் கன அலகுகள். உருளையின் கன அளவு வேல்யூ 4400 ஈக்குவல் டு பை வந்து 22/7. ஆர்க்கான வேல்யூ எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 5x பெருக்கல் 5x. ஏன்னா வந்து ஆர் ஸ்கொயர். ஹெச்சோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 7x. இப்ப இந்த 4400 பெருக்கல் 22/7 இங்க வரும்போது 7/22 மாறும். ஈக்குவல் டு 5 25 25 × 7 பெருக்கணும் அப்படின்னா 175. இங்க ஒரு எக்ஸ் இங்க ஒரு எக்ஸ் இங்க ஒரு எக்ஸ் இருக்கு இல்லையா. பவர் வந்து 1 இருக்குன்னு அர்த்தம். அடிமானம் சேமா இருந்து பெருக்கல வந்துச்சு அப்படின்னா அடுக்குகளை கூட்டணும். அதாவது எக்ஸ் கியூப் அப்படின்னு வரும். இப்போ இந்த 4400 பெருக்கல் 7/22 நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ் கியூப் வந்து அப்படியே வச்சுக்கலாம். இருக்கக்கூடிய பெருக்கல் 125 கீழே வரும்போது வகுத்தல் 175 மாறும். இதை கேன்சல் பண்ணலாம். 3 5 15 பேலன்ஸ் 2 5 25. இங்க 8 5 40 பேலன்ஸ் 4 8 5 40 0. அடுத்து 1 2 1 2 4 2 8 4 2 8 0. அடுத்து 1 11 11 4 11 44 0. அடுத்து 7 5 35 8 5 40. இந்த 7 7 கேன்சல் பண்ணலாம். அப்ப 8 ஈக்குவல் டு எக்ஸ் கியூப். அதாவது எக்ஸோட வேல்யூ பாத்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு இந்த கியூப் இந்த பக்கம் போகும்போது கியூப் ரூட்டா மாறும். எக்ஸ் ஈக்குவல் டு 8ஓட கியூப் ரூட் பாத்தீங்கன்னா 2. ஆன்சர் வந்து இன்னும் முடியல. அவங்க வந்து உருளையின் ஆரம் கேட்கிறாங்க. ஆரம் அப்படிங்கிறது ஆர் ஈக்குவல் டு 5x இருக்கா. அப்போ இந்த எக்ஸ் வர இடத்துல கண்டுபிடிச்ச அந்த 2 வந்து சப்ஸ்டியூட் பண்ண போறோம். I2 10. ஆரம் இப்ப எவ்வளவு அப்படின்னா 10 சென்டிமீட்டர். ஆப்ஷன் சி.
15வது சம். ஒரு உள்ளீடற்ற உருளையின் நீளம் h, வெளி மற்றும் உள்வட்டங்கள் கேபிட்டல் R மற்றும் ஸ்மால் r என்றால் உருளையின் கன அளவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஃபார்முலா கொடுத்திருக்காங்க. அதாவது உள்ளீடற்ற உருளையோட கன அளவு அப்படின்னு அர்த்தம். உள்ளீடற்ற உருளையின் கன அளவு ஃபார்முலா என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி பை ஹெச் கேபிட்டல் R ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் r ஸ்கொயர் கன அளவுகள். 16வது சம். 3 மீட்டர் 2 மீட்டர் 1 மீட்டர் அளவுகள் கொண்ட கனசெவ்வக நீர்த்தொட்டியின் கன அளவு லிட்டரில் காண்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் கனசெவ்வகத்தின் கன அளவு ஃபார்முலா என்னன்னா L இன்ட்டு B இன்ட்டு ஹெச் கன அளவுகள். இது வந்து L B H. இப்போ வந்து மல்டிப்ளை பண்ணணும். 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 3 6 6 இன்ட்டு 1 6 மீட்டர். ஸோ கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா லிட்டர்ல கேட்குறாங்க. அதாவது மீட்டரை லிட்டரா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா 1000ஆல பெருக்கணும். அப்ப இந்த 6 1000ஆல பெருக்கணும் அப்படின்னா 6000 லிட்டர். ஆப்ஷன் சி 6000 லிட்டர். 17வது சம். ஒரு கூம்பின் அடியாரம் 10 சென்டிமீட்டர் உயரம் 21 சென்டிமீட்டர் எனில் கூம்பின் கன அளவு காண்க. டைரக்ட் ஃபார்முலா கூம்பின் கன அளவு. ஃபார்முலா என்னன்னா 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச் கன அலகுகள். என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா ஆரம் கொடுத்துருக்காங்க. ஆரம் வந்து 10 சென்டிமீட்டர், உயரம் 21 சென்டிமீட்டர். சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். 1/3 இன்ட்டு பைக்கான வேல்யூ 22/7 பெருக்கல் ஆர் வந்து 10 ஸ்கொயர் 10 இன்ட்டு 10 பெருக்கல் ஹெச் வந்து 21. 4 7 3 21. இந்த 3 3 கேன்சல் பண்ணிடலாம். பேலன்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னா 10யும் 10யும் பெருக்கும் போது 5 100. 22 100ஆல பெருக்கணும் அப்படின்னா 22 அப்படியே வச்சுக்கலாம். லாஸ்ட் 2 0வை கடைசியில வந்து போட்டுக்கலாம். சென்டிமீட்டர் கியூப். ஆப்ஷன் ஏ 2200 சென்டிமீட்டர் கியூப். 18வது சம். 11 மீட்டர் 10 மீட்டர் 7 மீட்டர் அளவுள்ள கனசதுரத்தின் கன அளவு காண்க. கனசெவ்வகத்தின் கன அளவு. ஃபார்முலா வந்து L இன்ட்டு B இன்ட்டு ஹெச் கன அலகுகள். இது L B H. 11 பெருக்கல் 10 பெருக்கல் 7 பைத்தேல் 70 இன்ட்டு 11 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 770 அப்படின்னு வரும். மீட்டர் கியூப். ஆப்ஷன் பி 770 மீட்டர் கியூப். 19வது சம். 6 சென்டிமீட்டர் ஆரம் கொண்ட கோள வடிவ பலூனில் காற்று செலுத்தப்படும் போது அதன் ஆரம் 12 சென்டிமீட்டராக அதிகரிக்கிறது. ஆரம்ப நிலையிலும் இறுதி நிலையிலும் பலூனின் கன அளவுகளின் விகிதம் காண்க அப்படின்னு கேட்கிறாங்க. கோள வடிவ பலூன். அந்த பலூன்ல காத்து ஃபில் பண்றதுக்கு முன்னாடி அதுக்கான ஆரம் எவ்வளவு அப்படின்னா 6 சென்டிமீட்டர். காத்து ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ஆரம் வந்து இன்க்ரீஸ் ஆகும் 12 சென்டிமீட்டர். இப்ப கோள வடிவத்தின் கன அளவுகளின் விகிதம் அப்படின்னு கேக்குறாங்க. இது வந்து கோளம் 1 கோளம் 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். கோளத்தின் கன அளவு ஃபார்முலா 4/3 பை ஆர் கியூப் விகிதம் 4/3 பை ஆர் கியூப். இதை R1 கியூப் R2 கியூப் அப்படின்னு எடுத்துக்கலாம். 4/3 பையும் 4/3 பையும் கேன்சல் ஆயிரும். இங்க R1க்கான வேல்யூ என்ன அப்படின்னா 6 கியூப் விகிதம். இங்க R2 வந்து 12 கியூப். அதாவது 6 பெருக்கல் 6 பெருக்கல் 6. இந்த விகிதத்துக்கு மீனிங் பாத்தீங்கன்னா வகுத்தல். 12 கியூப் அப்படின்னா 12 இன்ட்டு 12 இன்ட்டு 12. 4R 6 2R 12 4R 6 2R 12 4R 6 2R 12. 1 டிவைட் பை 2 4 4 2 8. அதாவது 1 விகிதம் 8. ஆப்ஷன் ஏ 1 விகிதம் 8. 20வது சம். கன அளவுகள் சமமாக உள்ள 2 கூம்புகளின் ஆரங்களின் விகிதம் 2:1. அவற்றின் உயரங்களின் விகிதம் காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2 கூம்புகளுடைய கன அளவுகள் சமம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கன அளவு அப்படின்னா வால்யூம். வால்யூம் 1 வால்யூம் 2 வந்து சமம். வால்யூம் 1க்கான ஆரம் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா இந்த R1 எடுக்கலாம் 2x. வால்யூம் 2க்கான ஆரம் பார்த்தீங்க அப்படின்னா 1x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வந்து உயரங்களின் விகிதம் அதாவது H1ம் H2ம் வந்து கண்டுபிடிக்க போறோம். கூம்பின் கன அளவு ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணணும். கூம்பின் கன அளவு
1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச். இதை R1 H1 அப்படின்னு எடுக்கலாம். 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச், இதை R2 H2 அப்படின்னு எடுக்கலாம். ஸோ இந்த 1/3 பையும் 1/3 பையும் வந்து கேன்சல் ஆயிரும். வால்யூம் ஒன்னுக்கான ஆர் வேல்யூ பார்த்தீங்கன்னா 2x த ஹோல் ஸ்கொயர் பெருக்கல் H1. வால்யூம் 2க்கான ஆர் வேல்யூ வந்து 1x த ஹோல் ஸ்கொயர் பெருக்கல் H2. ரெண்டு ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 4x ஸ்கொயர் பண்ணா x ஸ்கொயர் இன்ட்டு H1 ஈக்குவல் டு 1 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா, ஸோ 1x ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா x ஸ்கொயர் பெருக்கல் H2. இந்த H1 இங்கே இருக்கும், இங்க பெருக்கக்கூடிய H2 இங்க வரும்போது வகுத்தல் H2வா மாறும். இந்த x ஸ்கொயர் இங்கே இருக்கும், இந்த பெருக்கல் இருக்கக்கூடிய 4x ஸ்கொயர் இங்க வரும்போது வகுத்தல் 4x ஸ்கொயரா மாறும். இந்த x ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். ஸோ பேலன்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னா 1/4, அதாவது 1/4. ஆப்ஷன் பி 1/4. 21வது சம். ஒரு கனசதுரத்தின் மொத்த புறப்பரப்பு 384 சென்டிமீட்டர் ஸ்கொயர் எனில் அதன் கன அளவை காண்க. அதாவது கனசதுரத்தின் கன அளவு கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபார்முலா என்ன அப்படின்னா ஏ கியூப் கன அலகுகள். இந்த ஏக்கான வேல்யூவை கொடுக்கல. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கனசதுரத்தின் மொத்த புறப்பரப்பு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி முதல்ல ஏக்கான வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். கனசதுரத்தின் மொத்த புறப்பரப்பு. ஸோ ஃபார்முலா என்னன்னா 6a ஸ்கொயர். ஸோ மொத்த புறப்பரப்புக்கு வேல்யூ 384 ஈக்குவல் டு 6a ஸ்கொயர். ஏ ஸ்கொயர் இங்கே வச்சுப்போம். 384 வகுத்தல் 6. ஸோ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 64 தடவை போகும். அதாவது ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 64. ஸோ நம்ம ஏ தான் கண்டுபிடிக்கணும். ஸ்கொயர் இங்க போகும்போது ஸ்கொயர் ரூட்டா மாறும். 8 8 64. ஏக்கான வேல்யூ பாத்தீங்கன்னா 8. இப்போ கொஸ்டின்ல வந்து கனசதுரத்தின் கன அளவு தானே கேட்கிறாங்க. ஃபார்முலா வந்து ஏ கியூப் 8 கியூப், அதாவது 8 இன்ட்டு 8 இன்ட்டு 8 8 8 64 64 இன்ட்டு 8 512. ஸோ கன அளவு அப்படின்றதுனால சென்டிமீட்டர் கியூப். ஆப்ஷன் பி 512 சென்டிமீட்டர் கியூப். 22வது சம். மரத்தினால் ஆன ஒரு திண்ம கூம்பின் அடி சுற்றளவு 44 சென்டிமீட்டர், உயரம் 12 சென்டிமீட்டர் எனில் அதிண்ம கூம்பின் கன அளவை காண்க அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது கூம்பின் கன அளவு ஃபார்முலா 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச் கன அலகுகள். ஸோ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சுற்றளவு அப்படின்னா சர்க்கம்பரன்ஸ் 44 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க, உயரம் 12 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து என்ன இல்லைன்னா ஆர் இல்லையா, ஆரம் வந்து கிடையாது. ஆரம் கண்டுபிடிக்க நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா அந்த கூம்பின் அடி சுற்றளவு 44 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ கூம்பு எப்படி இருக்கு அப்படின்னா அதோட அடி சுற்றளவு பார்க்க எப்படி இருக்குன்னா வட்டம் மாதிரி இருக்கு இல்லையா. அப்ப வட்டத்தின் சுற்றளவு அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஆர் வந்து கண்டுபிடிக்க போறோம். வட்டத்தின் சுற்றளவு ஈக்குவல் டு 2πr. ஸோ வட்டத்தின் சுற்றளவு எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 44 ஈக்குவல் டு 2 இன்ட்டு பையோட வேல்யூ 22/7 இன்ட்டு ஆர் தான் கண்டுபிடிக்க போறோம். ஸோ ஆர் அப்படியே வச்சுக்கலாம். 44 பெருக்கல இருக்கக்கூடிய வகுத்துல இருக்கக்கூடிய 7 மேல பெருக்கல் ஆகும். 2 இன்ட்டு 22 வந்து வகுத்தலையே கொண்டு வந்துடும். அடுத்து 4 2 2 4 2 2 2 2 4 2 2 4 4 11 11 2 11 22 2 2 கேன்சல் பண்ணிடலாம். ஆர்க்கான வேல்யூ பாத்தீங்கன்னா இப்ப வந்து 7. இப்ப இந்த ஃபார்முலால வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். 1/3 பெருக்கல் பையோட வேல்யூ 22/7. ஸோ ஆர்க்கான வேல்யூ 7 இன்ட்டு 7. ஹெச் வந்து 12. இந்த 7க்கு 7 கேன்சல் பண்ணிடலாம். 1 3 3 4 3 12. ஸோ பேலன்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னா 22 இன்ட்டு 7 இன்ட்டு 4. 22 4 பெருக்கணும் அப்படின்னா 88 பெருக்கல் 7. 88யும் 7யும் பெருக்கும் போது 616 சென்டிமீட்டர் கியூப். ஆப்ஷன் டி 616 சென்டிமீட்டர் கியூப். 23வது சம். ஒரு அறையின் நீளம் அகலம் உயரம் முறையே 12 மீட்டர் 9 மீட்டர் 6 மீட்டர். அதாவது நீளம் அகலம் உயரம் 1.5 மீட்டர் நீளம் கொண்ட எத்தனை கனசதுர பெட்டிகளால் இந்த அறையை முழுமையாக நிரப்பலாம் அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது எத்தனை அப்படி எண்ணிக்கைன்னு கேட்கும் போது என் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்ப நீளம் அகலம் உயரம் கொடுத்துருக்காங்க இல்லையா, அப்படின்னா என்னன்னா கனசெவ்வகம் அப்படின்னு அர்த்தம். கனசெவ்வகத்தின் கன அளவை கனசதுரத்தின்
கன அளவால வகுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த n அப்படிங்கிற எண்ணிக்கை வந்து கிடைச்சிரும். ஸோ கன செவ்வகத்தின் கன அளவு ஃபார்முலா L இன்ட்டு பி இன்ட்டு ஹெச் டிவைட் பை கன சதுரத்தின் கன அளவு வந்து ஏ கியூப். ஸோ எல் வந்து 12, பி 9, ஹெச் 6. ஸோ ஏ அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கனசதுரம். ஸோ அதுக்கான வேல்யூ வந்து 1.5 பெருக்கல் 1.5 பெருக்கல் 1.5. ஸோ இதெல்லாமே டெசிமல்ல இருக்கு இல்லையா, புள்ளிக்கு அப்புறம் ஒரு நம்பர், இங்கே புள்ளிக்கு அப்புறம் ஒரு நம்பர், இங்கே புள்ளிக்கு அப்புறம் ஒரு நம்பர், அதாவது புள்ளிக்கு அப்புறம் 3 நம்பர் இருக்கு இல்லையா. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா 1000ஆல பகுதியும் தொகுதியும் வந்து பெருக்கலாம். ஸோ பெருக்கும் போது 12 பெருக்கல் 9 பெருக்கல் 1000 பெருக்கல் 6 பெருக்கல் 1000 டிவைடட் பை டெசிமல் எல்லாம் கேன்சல் ஆகி 15 பெருக்கல் 15 பெருக்கல் 15. ஸோ இப்ப கேன்சல் பண்ணலாம். 3 3 9, 5 3 15, 4 5 5, 2 5 10, 0. அடுத்து 3 5 15, 4 5 20, 0. 4 3 3, 2 3 6. அடுத்து 4 5 5, 3 5 15, 8 5 40. ஸோ இந்த 3 3 வந்து கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் வந்து 12 இன்ட்டு 2 இன்ட்டு 8. 12 24 பெருக்கல் 8. 24 8ஓட பெருக்கணும் அப்படின்னா 4 8 32, 2 8 16, 17 18 19, 192. ஆப்ஷன் டி 192. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.